வணக்கம் தோழர்களே. இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருப்பது மாணவர்கள் மீது தடியடி குண்டுவீச்சை கண்டித்து போராடிய தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட ராகுல் காந்தி அவர்களை குண்டுகட்டாக தூக்கி சிறையில் வைத்தது மிகவும் வேதனைக்குரிய செயலாக பார்க்கப்படுகிறது. இது எதற்காக இந்த போராட்டம் என்றால், நீட் தேர்வு கசிவு, வினாத்தாள் கசிவு குறித்தும் தேர்வு முறைகேடு குறித்தும் முறையான வழிமுறை வழிகாட்டல் இல்லாத ஒன்றிய அரசை கண்டித்து கரப்பான்பூச்சி கட்சியினர் போராட்டம் நடத்தினர். அதனை ஆதரிக்கும் வகையில் வாங்சு அவர்கள் 21 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். அவர் போராட்டத்தின் போதே காவல்துறையினர் அவரை குண்டுகட்டாக தூக்கி போய் மருத்துவமனையில் வைத்தனர். இது முற்றிலும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று பார்த்திருக்கும் நிலையில் கரப்பாம்பூச்சி கட்சியினர் நாடாளுமன்றத்தில் நோக்கி தனது கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்வைத்தனர். கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக கூறி நாடாளுமன்றத்தை நோக்கிய ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை கரப்பாம்பூச்சி கட்சியினர் முன்வைத்தனர். அவர்களை தடியடி அடித்து புகை குண்டுகளை வீசி காவல்துறையினரும் இராணுவமும் அராஜகம் செய்தது, அட்டூழியம் செய்தது. இதனை கண்டித்து எதிர்கட்சி தரப்பினர் ராகுல் காந்தி அவர்களும் மற்றும் பிரியங்கா, டிவி சிவகுமார், அகிலேஷ் யாதவ் போன்ற முன்னணி எதிர்கட்சியினர் மோடி வீட்டிற்கு அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது 20 நிமிடம் கழித்து போலீசார் அவர்களுக்கு முறையான ஒரு ஆறுதல் வார்த்தையை கூறாமல் அவர்களையும் எதிர்கட்சி தலைமை அவர்களையும் கைது செய்தது. இது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது. எதற்காக போராடுகிறார்கள் என்பதை ஒன்றிய அரசு நினைவில் கொள்ள வேண்டும். என்ன, ஒரு முறையான வரையறை இல்லாத ஒரு தேர்வு முறையும் நீட் தேர்வு போன்ற தேசிய தேர்வுகளை ஒருங்கிணைத்து மோசடி கும்பலை ஊக்குவிக்கும் வகையிலும் ஒன்றிய அரசு செயல்பட்டது வருத்தத்திற்குரிய விஷயமாக கருதப்படுகிறது. இனிமேல் இது மாதிரி தவறை நடக்காமல் இருக்க அரசு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இந்திய அரசு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். தேர்வு முறையில் ஒரு 5 மாதங்களுக்கு முன்பே தயார் நிலையில் இருக்க வேண்டும். தயார் நிலை இல்லாத உங்கள் அரசு எப்படி மக்களை நல்வழிப்படுத்தி ஒரு புதிய பாரதத்தை எவ்வாறு உருவாக்கும் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. இவர்கள் அவர்களுக்காகவே வாழ்கிறார். மக்களுக்காக ஒரு நல்வழியை கூட காட்ட தெரியாத இந்த அரசு எப்படி தேசியத்தை ஒருங்கிணைக்கும், சமூக ஒற்றுமையை மேம்படுத்தும் என்பது ஒரு ஐயப்பாடான நிலையாகவே இதுவரையில் உள்ளது. இதை சரி செய்யணும். மக்கள் சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கணும். வாழ்க வையகம், வாழ்க தாய் தமிழ் திருநாடு.